We will chant the vibrant tone 3 times. Sit erect, palms forward facing the ceiling, spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Another deeper breath. Om. Om. Another deeper breath. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து அவை பிராட்டியுடன் பயணிக்கலாம். இது என்னென்ன இந்த அவை குரல், it needs time to assimilate, to digest, to imbibe. என்ன இப்போ நம்ம அறிமுக முறையில சொன்ன மாதிரியே இதுல ஒவ்வொரு குரலும் உணர்வின் பார்ப்பட்டது. திருக்குறளை அறத்துப்பால பார்த்தது மட்டுமே யூ கேன் அசோசியேட் வித் த டே டு டே லைஃப் ஹேப்பனிங். நம்ம அன்றாட வாழ்க்கைய அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இல்லறவியல் துறவரவியல்லாம் போச்சு. இப்ப பார்த்துருக்கோம், நம்ம வாழ்க்கையில அன்றாட சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால யூ கேன் ஈஸிலி ரிலேட் யுவர் செல்ஃப். வேற அவ்வை குரல்ல முதல் தொடங்கி வீட்டு நெறிப்பால் இங்க ஆரம்பிச்ச பிறந்து எல்லாமே ஆப்ஸ்ட்ராக்ட். நீங்க யூ ஹேவ் டு டிரா அண்ட் கம்பேர். இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த மைண்ட் டு கிராஸ்ப் தி அப்ஸ்ட்ராக்ட். கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை தன் கையில் கொண்டு வருவது மனதிற்கு புலப்படாது. மனசு ஓடா அப்படின்னு தள்ளும், அதுக்கு போகக்கூடாது. அதுதான் மனித இயல்பு. மனசு என்ன சொல்லும், போடா உலகத்தில் இல்லாததா, அது வர்றப்ப வரட்டும் அப்படிதான் சொல்லும். என்ன அதுக்கு சலிப்பு ஏற்படுது. யாரா கஷ்டப்பட்டு எல்லாம் தெரிவி வரலச்ச வரணும், அது வராமலேயே போகணும். அப்ப இந்த பிறவி யூ மிஸ் த பஸ், மறுபடியும் ஒரு ஜனனம் எடுக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியும். அது பரமஹம்ச யோகானந்தா த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி படிக்கணும். அவர் சொல்லுவார், அந்த 9 மாதங்கள் அம்மா வைத்திருந்தப்ப இந்த ஜெயில போட்டு வச்சு அவர் மாதிரி இருந்தது. திக்கு முக்காடிட்டு இருந்த, எப்படா வெளியே வருவேன்ட்டு. he would express his experience because he has to take a birth to herald the knowledge, the jnana of the Bharata Khanda to US. That was his very mission bestowed on him by the great Mahavatar Babaji. அப்ப அந்த 9 மாசங்கள் கருவில் இருந்தப்ப அவர் சொல்றார், கையை கலாட்ட முடியாது, பெரிய ஜெயில போட்ட மாதிரி இருந்தது, எப்படா வெளியே வருவோன்றது. அப்புறம் சின்னப்போ ரொம்ப கஷ்டப்படுறது, கை கல்லாம் டெவலப் ஆக வேண்டிருச்சு, ஐயாட்டுக்கோ. அது போல நமக்கு இதை மறந்துருக்கலாம், பட் யோசிச்சுப்பா மறுபடியும். சோ ஆக இந்த பிறவியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். மனசுக்கு புரியலன்னு கிடையாது, திரும்ப 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 செய்யறச்ச then you will know the value of how great the அவ்வை குரல் is. So போன செஷன்ல நாம ஔவையாருடைய வீட்டு நெறிப்பால் அதுல முதல் என்னது, மோட்சம் செல்லும் வழி. என்ன அழகான தலைப்பு, மோட்சம் செல்லும் வழி சொல்லிட்டார். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. சரியா? இப்ப நம்ம 2வது அதிகாரத்துக்கு போறோம். என்ன 2வது அதிகாரம்? போன கிளாஸ்ல கிளியரா சொல்லியாச்சு. எந்த ஹைவேல போனோம், நீங்க எந்த கார் யூஸ் பண்ணி போனோம், சைக்கிள்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, ஏரோப்ளேன்ல போறீங்களா, அதுதான் உங்கள் உடல். It depends upon the how you keep up the body and how you are blessed with the body. அதுவே பெரிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். விசையுறு பந்தினை போல் நான் விரும்பிடும் செல்லும்படி உடலை கேட்டேன் அப்படின்ட்டு மகாகவி பாரதி சொல்ற மாதிரி. இப்போ 75 வயசுல
நினைச்சா கை வர மாட்டேங்குது, உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு பிடிச்சிட்டு எந்திரிக்க வேண்டியிருக்கு. நேத்து என்னடா படிச்சோன்னு மறந்துடுது. முந்தா நாள் பார்த்தவங்க பேரு, அவங்க சார் குட் மார்னிங் சார்ன்னு, முகம் தெரியுது, ஆளு தெரியுது, பேர் மறந்து போச்சு. இதெல்லாம் சகஜம். So how to travel with the equipment, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூ ஆர் bestowed, அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். உடம்பின் பயன். இந்த அற்புதமான உடலை நாம் எப்படி பயன்படுத்தி அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைமையை உணர எப்படி பயன்படுத்தினாங்கன்னு இடையில. இப்ப நம்ம முதல் குறள், உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை காண். மற்ற அனுபவங்கள்லாம் 84 லட்சம் யோனிகள்ல எல்லாமே ஆண்டு அனுபவிச்சாச்சு. காம, குரோத, மோக, லோப, மத, மாச்சரியம் உணர்வுகளின் வழியே இப்படி அப்படி அப்படி இப்படி டியூவாலிட்டி, இருமை நிலைகள்ல ஆண் சிங்கமா, பெண் சிங்கமா, ஆண் பாம்பா, பெண் பாம்பா, ஆண் கரடியா, பெண் கரடியா, ஆண் நாயா, பெண் நாயா, பூதங்களா, பிசாசங்களா, எல்லாம் இருந்து முடிச்சுட்டு கடைசியில அபெக்ஸ், த டாப் மோஸ்ட் கிரியேஷன், வேர் வி ஆர் பார்ட் ஆஃப் த கிரியேட்டர், மனித பிறவிக்கு. ஸோ அதனால தான் ஔவையார் சொல்றாங்க, டே மவனே, கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கா இந்த பிறவி, அதுவும் கண்ணு காது காதெல்லாம் ஒழுங்கா இருக்கு, மிஸ் பண்ணிடாது. ஆக உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை காண். இறைவன் எங்கேயும் இல்லை, உனக்குள்ள இருக்கார். கடவுள் எல்லாவற்றையும் கடந்தும் உனக்கு உள்ளும் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தி உனக்குள்ளேயே இருக்கு. அதை உணர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீ என்ன முயற்சி எடுக்கணும்? ஆனா உன்னுடைய குறிக்கோள் என்ன? உனக்குள் இருக்கும் இறைவனை உணர்வது ஒன்றுதான் மனித பிறவியின் தலையாய லட்சியம். மற்றது எவ்வளவோ இருக்கலாம். கடைசியில நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஜோதியை உணர்வது ஒன்றுதான் உன்னுடைய முக்கியமான தலையாய கடமைன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. நான் இந்த பாடம் சொல்லிட்டு வர்றச்சியே அப்பப்போ மத்த பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். அதை இந்த நோட்ஸ்ல எழுதியிருக்கேன், பொறுமையா பாருங்க. உடம்பினை பெற்ற பயனாதது இல்லையா, இந்த சரீரம் அடைந்தது எதை கருதி, எந்த பயனை கருதி, எந்த ஒரு உபயோகத்தை கருதி என்றால் உடம்பினில் உத்தமனை காண். சரீரத்தில் உள் நிறைந்து நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கவே. சரீரத்தின் பயன் ஈஸ்வரனை காணவே என்பதற்கு. இதற்கு அற்புதமான உதாரணங்கள் என்ன சொல்றாங்க என்ன பார்த்தோம்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்றதுக்கு இந்த உடம்பு ரொம்ப அவசியம். வீணையின் இசை கேட்பது மிக இனிமையாக இருக்கிறது. இசையை கேட்பது மட்டுமல்லாமல் அந்த இசையை உணர வேண்டும் என்றால் நீ ஒரு வீண வித்வான் ஆகணும். ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்னு சொல்லி கை தட்டுறது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் இந்த பார்த்த சாரதி சபா, நாரத கான சபால்ல டிசம்பர் மாசம் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இருந்தப்ப நேரா கேன்டீனுக்கு போய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், பாதாம் அல்வாவா, போண்டாவா, பஜ்ஜியா அப்படின்ட்டு ஒரு டின் கட்டுவாங்க. நான் பார்த்துருக்கேன். கட்டிட்டு உட்காந்துப்பாங்க. அவர் பாவம் அந்த பாடகர் அனுபவிச்சு விஸ்தாரமா ஆலாபனம் எல்லாம் பண்ணி இவர் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடுவார். அப்புறம் எல்லாருமே சபடபான் கை தட்டுவாங்க. ஆஹா ஓ பேஷ் என்ன இவரை மாதிரி கேட்கவே. நான் யோசிச்சுட்டு இருப்பேன், என்னையா நீ தியானத்துல தலையாட்டிட்டு இருந்தியா, தூக்கத்துல தலையாட்டி இருந்தியா, திடீர்னு ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் சொல்றீங்க? அது கிடையாது. வீணையுடைய இசையை அனுபவித்து மட்டுமில்லாமல் நீ அந்த வீணையை இசைக்கக்கூடிய ஒரு வித்வானாக ஆக வேண்டும். அந்த வீணையை இசைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீணையினுடைய பயன் உனக்கு தெரியும். அதுதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் இருந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் திருமந்திரம் அற்புதமான. ஆக இறைவனை நான் உணர வேண்டும் என்றால் இந்த உடம்பை நான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த உடம்பு என்ற கருவியின் மூலமா தான் அடைய முடியும். மனம் சூன்யத்தில் நிலைக்காது. நீங்க செவுத்த நீங்க எதையான பார்த்துட்டு இருந்தீங்க, மனசு ஒரு உருவத்தை கேட்குது, ஒரு அழகான ஒரு பிடிப்பை கேட்குது. அந்த உருவத்தை பிடிச்சுக்க முடியா காட்டி மனம் தவிக்கிறது, அல்லாடும். அதனால தான் இந்த உடம்பு என்ற அற்புதமான கருவி, அதனுடைய பயன் நமக்குள் இருக்கக்கூடிய உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலம். அது மட்டுமா,
உள்ளம் பெரும் கோயில் ஊன்புடம் ஆலை வல்லார் பிரானார்க்கு வாய் கோபவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவனார் கள்ள புலன் ஐந்தும் காளாமணி உலகி. அற்புதமா கடைசியில் என்ன சொல்றாரு? இந்த பிறவை வீணாக்க வேண்டாண்டா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண் நிறைந்த சிவவாக்கிய சொல்லி புலம்புற. எப்பேற்பட்ட உடம்புக்கு கிடைச்சிருக்குடா, இதை மிஸ் பண்றியே. உட்கலந்த ஜோதியை அதையெல்லாம் நீ உணரணும். வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண் நிறைந்த கோடி, கணக்கிலே அடங்காத பேர் போயிட்டு இருக்காங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கிடையாது, அந்த நிறைவு ஏற்படாது. ஆக இந்த முதல் குறளின் பயனே இந்த உடம்பில் இருக்கும் உத்தமனைக்கா சொல்றாங்க. அது எப்படி காண்றது? அது மொள்ள மொள்ள வரலாம், மொள்ள வைக்கிறாங்க. இப்ப இரண்டாம் குறள் உணர்வாவ எல்லாம் உடம்பின் பயனே உணர்க உணர்வு உடைய. இப்ப நாம எதை வச்சுக்கிட்டு வாழறோம் சார்? சுகத்தை உணரும், சுகம் வேணும் எல்லாருமே தமிழ் தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கும், கோட்டி வித்தா கூட்டிக்கு ஒரு ஜான் வயிறு, இதை ரொப்பறதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஜான் வயிறு துவண்டுடுச்சுன்னா முடியாது. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக என்னென்ன பண்றோம்? சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த சாப்பாடு சாப்பிடுறச்ச ஆஹா ஓஹோன்னு சாப்பிடுறோம். அந்த உணர்வு சுகத்தை அடைவதற்கு, சுகத்தை உணர்வதற்கு அது ஒரு உணர்வு. எல்லா உணர்வுகளுமே உணர்வின் பாற்பட்டது. அந்த உணர்வு இறைமையும் அந்த உணர்வில் தான் அடங்கியிருக்கிறது. ஆக காம குரோத மோகலோப மதம் ஆச்சரிய என்ற உணர்வுகளில் அவற்றை எதிர்க்காமல் அவற்றின் உள்ளுரையும் பொருளை அதன் எதன் அடிப்படையில் வருகிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஆதாரமாக எந்த உணர்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொள். இதுக்கு அற்புதமா நம்ம ரமண பகவான் ரொம்ப 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 அழகா சொல்றார். என்ன சொல்றார்? உள்ளது உணர உணர்வு வேறு என்மையன். கடவுள் உண்மை உணர்வு ரூபமா இருக்கார். க்ளோஸா வாங்க. கடவுள் உணர்வு ரூபமா இருக்கார், கண்லாம் தெரிய மாட்டார். ரைட். கோபம் என்ற உணர்வு உங்களுக்கு தெரியும். அதே போல லோபம்னா மைசலினஸ், அதுவும் என்னன்னு தெரியும். ஆனந்தம் அதுவும் தெரியும். சுகம் அதுவும் தெரியும். அதை போன்ற ஒரு உணர்வு, அதுதான் ரமணர் சொல்ற உணர்வு அறிய. ஆக உனக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வின் ரூபமாகத்தான் நீ அடையுமே. உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின் உள்ளது உணர்வாகும் புத்தி பெற உணர்வே நாவாயிடும் புத்தி. உனக்குள்ள பல்வேறு உணர்வுகள் வரும் பொழுது அந்த உணர்வுகளில் சூறாவளியில் கட்டுண்ட கப்பலை போல ஓடத்தை போல அலைக்கழிக்கப்படாமல் அந்த சூறாவளி என்னவென்று பார். நீ ஒரு ஓடம் என்பதை உணர்ந்து பார். இந்த சூறாவளியும் நான் அல்ல, இந்த ஓடமும் நான் அல்ல, இவை ஏதோ ஒரு சக்தியால் இயங்குகின்றதை உணர்ந்து பார். இதுதான் முல்லா நசருதீன் கப்பல்ல போயிட்டு இருந்தாரா, பயங்கர புயல். இவரு ஒரு பக்கம் அப்படி கம்முன்னு உட்காந்து வானத்தையே பார்த்துட்டு இருந்தாராம். மற்ற பயணிகள்லாம் ஐயோ அப்பா அம்மா எப்படி இருக்காங்க தெரியல, பிள்ளை பொண்டாட்டி என்ன பண்றா தெரியலையே, வீடு போய் சேருவோமா சேர மாட்டோமா தெரியலையே, கடவுளை என்ன பாவம் பண்ண இப்படி செய்யலையே, உனக்கு கண்ணே இல்லை காது இல்லை, பரவாயில்ல புலம்பிட்டு இருக்கா. இவர் பாட்டுக்கு சைலண்டா இருக்கு. வந்தாரா ஒருத்தர், என்னையா நாங்கெல்லாம் தலைகீழா நின்று இடிச்சுட்டு இருக்கோம், புலம்பிட்டு இருக்கோம், நீ சைலண்டா இருக்கிறியே அப்படி. அவர் சொல்றாரா, காலையில நீல வானம் இருந்தது, எல்லாம் ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம். மத்தியானம் சுள்ளுன்னு வெயில் அடிச்சது, போய் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம். இப்போ சூறாவளி அடிக்குது, அதையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் கரை போய் சேருவதும் சேராதது என்கிட்ட இல்லை. எனக்கு எந்த ஒரு அறிவு உணர்வை கொடுத்ததோ அந்த உணர்விற்கு நான் மதிக்கிறேன். அதை தான் எனக்கு இறைவன் சொன்னார். அதுபோல இத்தனை உணர்வுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது எது? உள்ளது உணர உணர்வு வேறு இன்மையின் உள்ளது உணர உணர்வே ஆகும் முந்தி பெற உணர்வே நாமாயுளோம் முந்தி பெற. அந்த உணர்வாகத்தான் அடிப்படை ஆதாரத்தில் நாம் இருக்கிறோம்.
மற்ற உணர்வுகளுக்கெல்லாம் நம்ம அலைக்கழிக்கப்படாமல் எனக்குள் எந்த உணர்வு விடாமல் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. சைலண்டா இருந்து பாருங்க. சைலண்டா ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்க. மனசுல ஒரு அலை அடிக்கிற மாதிரி ஒரு அழகா கடற்கரையில் நின்னீங்கன்னு அந்த பௌர்ணமியில வர கால் அப்படியே அலைகள் தழுவிட்டு போகும். அப்போ ஒரு மனசுல விவரம் புரியாத ஒரு அமைதி நிலம். இருட்டா இருக்கும். பக்கத்துல அக்கத்துல ஜனங்க தெரிய மாட்டாங்க. தெரிஞ்சாலும் நம்ம மனசுல பதிய மாட்டாங்க. அங்க நீங்க இருக்கீங்க. கடல் அலை ஓசை இருக்கு. காற்றின் ஓசை இருக்கு. காற்றை உங்களை தழுவிச் செல்கிறது. கருத்த வானம், வெறும் பூரண நிலவு, அந்த நிலவினுடைய பிரதிபலிப்பு. அப்ப மனசு அப்படியே ஸ்டில்லா இருக்கு. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்தம், அந்த நிலவை ரசிக்கிறது. உங்களை நீங்களே ரசிக்கிறீர்கள். அந்த உணர்வாக இருப்பது தான் இறைமை. அந்த இறைமை உணர்வு அங்கதான் நீங்க டச் பண்ண முடியும். அது போல பிராணாயாமம் பண்ணிட்டு நீங்க யோக நித்ரா அந்த ஒரு பிராணாயாமம் பண்றச்ச அந்த அமைதி நிலை உணரும். அந்த அமைதி, அந்த அமைதி, அந்த அமைதி. அது இறைமை. அதுல இருந்து எல்லாமே வெளிப்படுது. கண்ணை திறந்த உடனே எல்லாம் பறந்து எல்லாம் பறந்து போயிடும். ஆண்ட்ராய்டு போன பாப்போம் நாம. பக்கத்து வீட்டுல என்ன ரசம் தாளிக்கிறாங்கன்னு தெரியும். எல்லாம் கடகடான்னு மாறிடும். அதனால தான் ரமண பகவான் சொல்றாரு, இந்த உடம்பு தான் உனக்கு சுமை. இந்த உடம்பானதையே நீ கெடுறேங்கிற. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரமண பகவான் சொல்றது, இந்த உடம்ப அவர் கீழ்த்தரமா நினைக்கல. இந்த உடம்பு எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த உடம்பால நீ அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே நிலையாமை. அது உன்னை துன்பத்துக்கு தான் ஆட்படுத்துது. ஒரு ஏக்கத்துக்கு தான் ஆட்படுத்துது. பூரண முழுமை கிடைக்காது. அதனால் இந்த உடம்பின் மூலமாக முழுமையை அடைய வேண்டும் என்று நினைப்பது பகல் கனவு. அது காணல் நீர். இட்ஸ் அன் இல்யூஷன். இட்ஸ் அ டெல்யூஷன். அடிச்சு சொல்றது. அதனாலதான் அந்த உணர்வின் பார்ப்பட்டு 2வது குறள் என்ன? உணர்வாக உணர்வாவ எல்லாம் உடம்பின் பயனே. உணர்க உணர்வு உடையார். உணர்வாவ எல்லாம் உடம்பின் பயனே. உணர்ச்சிகள் அத்தனையும் இந்த சரீரத்தின் பயன். சரீரம் தான் அனுபவிக்குது. இன்னைக்கு வெயிலா இருக்குது. வெறும் பனியன் போட்டுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப மழையா குளிரா இருக்குது. கோவை எடுத்து போத்துக்கலாம். உணர்ச்சிகள் அத்தனையும் இந்த உடம்பின் மூலமாகத்தான் வெளிப்படும். அதுதான் நமக்கு கருவி. எப்படி சொல்லுவாங்க? திருடன் கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. திருடன் கையிலேயே சாவி கொடுத்துரும். அது போல இந்த உடம்புக்கிட்டே நம்ம சாவியை கொடுத்துடணும். இந்த உடம்பு பசிச்சதா உடனே போய் சாப்பிடாதீங்க. இந்த பசி நம்மள என்ன பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. தூக்கம் வருதா உடனே போய் தூங்கிடாதீங்க. இந்த தூக்கம் என்ன பண்ணுதுன்னு யோசிங்க. காம உணர்வு வருதா இந்த உணர்வு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அப்படி ஒவ்வொரு உணர்வையும் நீங்கள் ஒரு சாட்சி பூதமாக விட்னஸ் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா அந்த உணர்வுக்கு நீங்க தான் அதிபதியா இருப்பீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். பசிக்குது. என்ன செத்தா போயிட்டு பார்க்கலாம் என்னதான் பசி. சாப்பாடு எதுல இருக்கு? வெஜிடபிள் பிரியாணி இருக்குது, சப்பாத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. சாப்பிடாதீங்க. பாருங்க என்ன நடக்குது எனக்குள்ள. சைலண்ட் ஆயிடும் மனசு. அப்புறம் நம்மளா விருப்பப்படதான் சாப்பிடும். அந்த சாப்பாடு நம்மளை அடிமை கொள்ளாது. அங்கே நீ இறை நிலையை அடைகிறாய். அதுதான் அம்மை பிராட்டி சொல்றாங்க. உணர்வாவ எல்லாம் உடம்பின் பயனே. உடம்பு தான் கேக்குது. இது வேணும், அது வேணும், அது வேணும்ட்டு. உணர்க உணர்வு உடையார். நீ உடம்புக்காக உன்னை விற்காத. அந்த உணர்வு என்னன்ட்டு நீ உணர்ந்து பார். சரீரத்தின் பயனே உணர்ச்சிகள் அத்தனையையும் உடம்பின் மூலமாக வெளிப்படுகிறது. அதுதான் இந்த உடலின் உபயோகம். ஆனால் அந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வை வைத்துத்தான் உனக்குள் இருக்கக்கூடிய இறைமையை உணர்வு. இட்ஸ் சட்டில். ஒரு கட்டடத்துக்கு நீங்க வெளியே பில்டிங் தான் பார்க்க முடியும். அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாது. ஒரு பெரிய மரம் இருந்தா உங்களுடைய மரத்தினுடைய தண்டும் கிளைகளும் தான் தெரியும். உங்களுக்கு அதனுடைய ஆணிவர் தெரியாது. ஆனால் அதுதான் அதன் ஆதாரம். இந்த 3வது திருக்குறள். ஒரு பயன் ஆவது உடம்பின் பயனே தரு பயனாம் சங்கரனை சார். ஒரு பயன் ஆவது உடம்பின் பயனே. இந்த உடம்புக்கு ஒரு பயனுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த உடம்பு எதுக்காக இருக்குதுன்னு நீ நினைச்சேன்ன திங்கறதுக்கும் தூங்குறதுக்கும் இனப்பெருக்கம் கிடையாதுடா. அதெல்லாம் 84 லட்சங்களை முடிச்சுட்டு இந்த பிறவியில் என்ன பண்ணும்? தரு பயனாம் சங்கரனை சார்தான் சார்ந்து இருக்க.
தரு பயன் இந்த உடம்பின் மூலமாக உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை, அந்த இறைவனை, அந்த படைக்கும் சக்தியை, அந்த பிரபஞ்சத்தை ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தத்தை சார்ந்து இருப்பாயாக. தரு பயன் ஆம் சங்கரனை சார். ரொம்ப அற்புதமானது. ஆக ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நம்ம எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள்ல நம்ம அந்த உணர்ச்சிக்கு அடிமையாகாம இந்த உணர்ச்சி என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த உணர்வு கம்முன்னு ஆயிடும். அப்ப நீ சொல்றபடி உணர்வு கேட்க, ஆனா உணர்ச்சி அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடாது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம உணர்வை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எது என்ன இயக்குது அப்போ பாத்தீங்கன்னா ஐ, மீ, மை, மைண்ட் எல்லாம் போயிடும். கம் வித் வெரி க்ளோஸ்லி. இப்ப பசிக்குது, எதிரிலேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு, எடுத்து சாப்பிட்டா ஜோரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, இட்லி, வடை, காஃபி ஜோரா இருக்கு, உடனே சாப்பிடணும்னு தோணுது, உங்களுக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது, சைலண்டா அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த பசி கம்முன்னு ஆயிடும். சரி இப்ப சாப்பிடலான்ட்டு நீங்களா எடுத்து சாப்பிடுங்க. அப்ப அதே உணவு உங்களுக்கு ஒரு பிரசாதமாக, அதை ரசிக்கவும் ரசிப்பீங்க, அதனால பந்தப்பட மாட்டீங்க. ஒரு வடை போதுன்ற மனசு தானா வரும், ரெண்டாவது வடைய கேட்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பரிசோதனைகள். 4வது குறள். பிறப்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் துறப்பதும் தூநெறிக்கண் சென்று. தூநெறி என்றால் தூய வழி, தர்ம வழியில் வாழ்க்கையை நடத்தி இருப்பனவற்றை பற்றை துறந்து அதன் மேல் இருக்கக்கூடிய பந்தத்தை துறக்க வேண்டும். பிறப்பினால் பெற்ற பயன் அதுதான். எந்த ஒரு உணர்வுகளாலும் பந்தப்படாமல் அதை துறந்துடணும். அப்ப என்ன, தூநெறிக்கண் சென்று அறவழியில. என்ன சார் சும்மாவே இருக்கீங்களா, வாங்க சார் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், சரவண பவன் பக்கம் தாண்டி போறோம் சார், ஈவினிங் 5 o'clock ஆகுது, வாங்க ஒரு செட் போண்டா காபி குடிச்சிட்டு போலாம். அப்ப இல்ல, வாயா இனிமேல் பார்க் வரைக்கும் போயிட்டு அப்புறம் போலாமே, அந்த ஒரு தைரியம் இருக்கணும். அவன் கூப்பிட்டான்னு கூடவே போயிடக்கூடாது. யூ ஷுட் பி த மாஸ்டர் ஆஃப் தி எமோஷன்ஸ். அப்போ இறைமை தானாக தன்னை வெளிப்படுத்தி. இதை பல செஷன்ல சொல்லியிருக்கேன். பாப்பா ராமதாஸ் அவர் சின்ன வயசுல ஒரு சத்திரத்துல போய் நிக்கிற சாப்பாட்டுக்காக, 25 வயசு, கட்டளங்காலை, வயிறு பக பக கபகன்னு எரியுது. அப்போ எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துட்டு, இவர் கடைசி டோக்கன் இவர் தான், இவருக்கு பின்னாடி வயசான ஒருத்தர் இருப்பார், இவருக்கு தட்டு தறிய சாப்பாடு கிடைச்சிடும். அவர் கேட்பாரு, ஐயா கதவு போயிட்டாங்க, ரொம்ப பசிக்குதியா பசிக்குதியான்ட்டு, அப்படி மொத்தத்தையும் சாப்பிடுவார். அப்போ இவர் மனசே அவருக்கு சொல், உனக்கு கிடைச்சதே கொஞ்சம் ஒரு பெரியவர் கொடுத்திருக்கலாம் இல்லை, நீ தாங்கிக்கலாம். அவர் பெரியவர் தாங்குவார. அந்த அவருடைய சுயசரிதையில அவர் எழுதினார், இன்றைக்கு எனக்கு 83 வயசு ஆகுது, இன்னைக்கும் மனசுல குறு குருன்னு இருக்கு. சோ அதுக்காக அடுத்த நாள் அவர் சாப்பிட மாட்டார். தனக்கு கிடைச்ச டோக்கன்ல கிடைச்ச உணவை அவர் மனப்பூர்வமா உணர்த்து கொடுத்துட்டு அவர் சாப்பிடக்கூடிய அழகை ரசிப்பார். அதனால்தான் அவர் ஞானி நிலைக்கு உயர். நேற்றுக்கு கொஞ்சம் சுயநலம் பட்டுட்டேன், ஒரு உயிருக்கு நான் தீங்கை விளைவித்து விட்டேன், என் உணர்வின் மேல் எனக்கே கட்டுப்படும். இன்னைக்கு என் உணர்வுக்கு நான் எஜமானனாக இருக்கிறேன். தூ அறிவு, தூ நெறிக்கண், தர்ம வழிகள் எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சது, துறப்பது. எந்தங்க நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடு, ஓ தேங்க்ஸ் அப்பா, கப கபன் சாப்பிடும். அது பார்த்த உடனே ஆனந்தம் போக்கி வருது. நான் சாப்பிடுறத விட ஒருத்தர் சாப்பிடுறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளே எனக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டப்பா. அது இறைமை, அந்த தூய அறிவு. பிறப்பினால் பெற்ற பயனாவது எல்லாம் துறப்பது ஆம் தூ நெறிக்கண் நின்று. சார் எப்பேற்பட்ட குரல் சார், எப்பேற்பட்ட குரல். இது ஒரு அற்புதமான இது. நான் அப்பப்ப பாத்துக்கிறேன். அது என்னென்ன, கடுவெளி சித்தர், கடுவெளி சித்தருடைய பாடம். ஓடம் உள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம்,
ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்த போது ஒப்பிலா விழியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. சிவவாக்கியம் சிவவாக்கியம். கொடுமை வாங்க. ஓடம் உள்ள போதெல்லாம் இந்த உடம்பு திடமா இருக்கு. ஓடியே உலாவலாம், நினைச்சதெல்லாம் செய்யலாம். ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். நீ மனதில் எதை விரும்பினாலும் அதை நீ அடைய முயற்சி எடுக்கலாம். ஓடம் உடைந்த போது இந்த உடம்பு கீழே விழுந்து இறந்து போறப்ப ஒப்பிலா விழியிலே எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ உங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு சாவி தொலைஞ்சு போன மாதிரி உங்க ஒரு மனுஷன் நினைச்சு பாருங்க. செல்ஃப் லாக்னு வச்சுக்கோங்க சார். வீட்டுக்குள்ள கீ வச்சுட்டு வெளியே போயிடுறீங்க, லாக் ஆயிடும். நீங்க கடை கண்டிக்கெல்லாம் போயிட்டு வர்றீங்க, சாவி தட்டுறீங்க, சாவி இல்லை, அப்பதான் ஞாபகம் உள்ள வச்சுட்டு வந்தீங்க. உங்க மனசு எப்படி இருக்கும்? தவிக்கும், தடுமாறும், நிலை கொள்ளாமல். you will become feverish and jittery. அதே நிலைதான் உங்கள் உடல் மேல் வைத்துக் கொண்டிருக்கிற பற்று. என்றைக்கோ இந்த ஓடம் உடைந்துதான் போகும். ஓடம் உடைந்த போது ஒப்பிலா வெளியிலே, அளவற்ற எல்லைகள் அற்ற பரந்த வெளியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனது. ஆடும் இல்லை என்பது இங்கே உயிர் மூச்சு. இந்த மூச்சுக்கு ஆடு, ஏன்னா அது ஆடிக்கொண்டே இருக்கிறது. இடகலை பிங்கலை, இடகலை பிங்கலை. ஆடு என்பது இங்கே மூச்சு. உனக்கு மூச்சே இல்லை, அதனால உடம்பு நீ உபயோகப்படுத்த முடியாது. கோலும் இல்லை. கோல் என்று அளவு, அளவு கோல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உள்வரும் மூச்சும் 8 அங்குலம். The inhaling breath goes to the 8 inches of life and outgoing breath goes to 12 inches. சாதாரணமாக நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது the incoming breath, you take the prana from the cosmic energy to the level of 8 inches. நான் சொல்ல ஹத யோக பிரதிபிகால இது இருக்கு. ஹத யோக பிரதிபிகா is a basis for the hatha yoga. The Bihar school of yoga is the best yoga in the whole world. Many foreigners have come and learned. நம்ம குரூப்ல கூட கஸ்தூரி, she is a teacher in that. The Bihar yoga of school they have determined and established. உள்ள வாங்குற மூச்சு 8 அங்குலம், வெளியே போற மூச்சு 12 அங்குலம். So ஒவ்வொரு மூச்சிலையும் 4 அங்குலம் you are losing and moving towards the burial ground. 4 அங்குலத்துக்கு செத்து போயிட்டு இருக்கீங்க தினம். ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு எடுத்து விடுறீங்க into 4 inches. கணக்கு போட்டுக்காங்க. புரியுதா? இது சாதாரணமான கிருச்ச. இந்த காம குரோத மோக லோப மத மாச்சரிய போறச்ச புசு 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 மூச்சு போதோ இல்லையோ, that much of life you are losing. ஆக ஆடும் இல்லை கோலும் இல்லை. முதல்ல மூச்சே கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது. கோலும் இல்லை. எவ்வளவு மூச்சு போச்சுன்னு அடி பார்க்க முடியாது, என்ன செத்து போயிட்டேனே. அதனால தான் இந்த ஓடம் உள்ள போதே, இந்த உடம்பு உருப்படியா இருக்கிறச்சியே ஓடியே உலாவலாம், நல்ல வழியை தேடு, உறுதி பண்ணி கொள்ளலாம். இறைவனை நாடிச்சல் சிவவாக்கியர் அடிச்சு சொல்ற. ஓடம் உள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். எது உறுதி பண்ணணும்? கடவுளை பார்த்து போகணும். ஓடம் உடைந்த போது ஒப்பிலா வெளியிலே ஆடுமில்லை கோலுமில்லை யாருமில்லை ஆனது. அந்த நிலை வரத்துக்கு முன்னாடி உருப்படுற வழிய பாருடா அப்படின்னு சிவவாக்கி. ஆக 5வது குறள், உடம்பினால் அன்றி உணர்வுதான் இல்லை, உடம்பினால் உன்னியதே யாம். உடம்பு இல்ல காட்டி எந்த உணர்வுமே கிடையாது. சிவம் வெளியே சென்றால் சவம். மாண்புமிகு டாக்டரேட்டு அவங்க இவங்க எல்லாமே அது ஆயிடும். அதுவும் பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வந்துட்டா, என்னங்க சார் எப்படி 4 மணிக்கு முன்னாடி எடுத்துருவீங்களா? இல்லைங்க, பொண்ணு எல்லாம் ஃபாரின்ல இருந்து வரணும் சார், நாளும் கிளம்பிங்க சார், கோயில்லாம் மூடி இருக்கா சார், கொஞ்சம் எடுத்துட்டா நல்லா இருக்கும் சார். எது எடுத்துட்டா? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவாவோ அப்பாவாவோ தாத்தாவோ இருந்தது எடுத்துட்டா சௌகரியமா இருக்கும் சார்.
யோ முதல்ல தூக்கி போடியான்னு அர்த்தம். ஏன்னா நான் நல்லா இருக்கணும், நான் மணி அடிக்கணும், கோவில போய் இதுதான் சார் நம்ம நிலைமை. இதுதான் நம்ம நிலைமை. ஆக உடம்பினால் அன்றி உணர்வு இல்லை. இந்த உணர்வால் ஆகிய உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் உடம்புக்கு மரியாதை. உடம்பினால் அன்றி உணர்வு இல்லை. ஆனால் உணர்வு ரூபமாக இறைவன் இருக்கிறான். அந்த உணர்வை அறிவதற்கு இந்த உடம்பு தேவை. வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் இன்டர்லிங்க்டு. இன்டர்லிங்க். உடம்புல தான் உணர்வு இருக்கு. இறைவன் உணர்வின் ரூபமாக இருக்கிறான். இறைவனை அடைவதற்கு இந்த உடம்பு தேவை. உடம்பினால் அன்றி உணர்வுதான் இல்லை. உடம்பினால் உன்னியதையாம். உன்னியதையாம்னா முயற்சி பண்ணி அந்த உணர்வு இறை உணர்வாக மாறட்டும். உடம்பினால் அன்றி உணர்வுதான் இல்லை. இந்த சரீரம் இல்லாவிட்டால் உணர்ச்சியானது வெளிப்படுத்த முடியாது. இறந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க பக்கத்துல போய் ஜோக் அடிக்கிறீங்க, விவேக் ஜோக், நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ஜோக்கு பாக்குறீங்க. தாத்தா செத்து போயிட்டார், எல்லாம் வருத்தமா இருக்கிறாங்க. தாத்தா பல ஜோக் எல்லாம் சொல்லுவார். நீங்க ஃப்ரெண்ட் சொல்றீங்க, எங்க தாத்தாவுக்கு விவேக் ஜோக் ரொம்ப இஷ்டம். விவேக் இந்த ஜோக்ல இருக்கிற தாத்தா விழுந்து விழுந்து சிரிப்பாரு. எங்க சொல்லி பாருங்க உணர்வு. தாத்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு. கிடையாது. ஆடும் இல்லை கோடும் இல்லை யாரும் இல்லையானது. ஆக உடம்பினால் உன்னியதேயாம். இந்த சரீரம் விட்டால், சரீரம் இல்லாவிட்டால் உணர்ச்சியானது வெளிப்பட முடியாது. ஆக இந்த சரீரம் இருக்கும் பொழுதே அந்த உணர்வின் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஐயனை, அந்த அற்புத வெளியனை நாம் உணர வேண்டும். ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான இது, ஒரு அற்புதமானது. அடுத்தது இதுதான் அற்புதமா மறுபடியும் அழகா ரமணர் சொல்றார். தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதாம். அந்த உணர்வை நீ எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்ற. தன்னை உபாதி, உபாதின்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதாம் உத்தி பெற தானாய் ஒளிர்வதா. அந்த உபாதி என்ன? இப்ப நமக்கு திருப்பதி லட்டு ஒருத்தர் குணம் தர்றாங்க, கூடவே வாங்க. அந்த திருப்பதி லட்டு நம்ம சாப்பிடணும். ஆஹா, என்னடா திருப்பதி லட்டு தாண்டா ஏலக்காய் இருக்கு, கூடவே அந்த கல்கண்டு எல்லாம் இருக்கு, கடிச்ச கரகரான் இருக்கு, சர்க்கரை எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எங்க கிடைக்கும் பாரு அப்படின்னு. இது உன்னுடைய உபாதி, இது உன்னுடைய அனுபவம். நீங்க சாப்பிடுற மாதிரி சின்ன பூட்டி கீழே விழுந்து, அது மேல ஒரு ஈ வந்து உட்கார்ந்துக்கு, அந்த ஈ அதை சாப்பிடும். ஈக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. அந்த ஈயின் அனுபவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய அனுபவம் ஈக்கு தெரியும்? தெரியாது, தெரியாது. உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. ஒண்ணு காமன். உனக்கும் திருப்பதி லட்டு பிடிச்சிருக்குது, அந்த ஈக்கும் திருப்பதி லட்டு பிடிச்சிருக்கு. The commonality, the common underlying stream, the substratum. உனக்கும் திருப்பதி லட்டு பிடிச்சிருக்கு, அந்த ஈக்கும் திருப்பதி லட்டு பிடிச்சிருக்கு. ஆக உபாதி விட்டு அது விட்டுடும். அந்த ஈ அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ அனுபவிக்கிறச்சே சுகமா அனுபவிச்ச, அந்த ஈ அதை அனுபவிக்கிட்டோம், அதை பார்த்து அழகுப்பார். எப்ப நீ அழகு பார்க்கக்கூடிய நிலைக்கு செல்கிறாயோ அப்பொழுது நீதான் இறைவன். நான் சொல்லல, ரமணர் சொல்ற. இன்னொரு உயிர் எண்ணூறு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உத்தி பெற இறைவன் பூஜனை உந்தி. எத்தனை பேர் சார் கடைபிடிக்கிறோம்? எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போங்க, பஞ்ச சமஸ்காரம் வாங்கினா தனி பந்தி, மத்தவ மூணாவது தான் தனி பந்தி. இந்த பந்தியில உட்கார்ந்து எந்திரிச்சு அடுத்த பந்திக்கு வாங்கங்கிறாங்க. இதுவா மனிதநேயம்? கேட்டு பாரு. மனிதனுக்கும் மனிதன் வித்தியாசம் பார்க்கிறான். బ్రహ్మం ఒకటే, పరబ్రహ్మం ఒకటే. నీ కాళ్ళ మెట్టుండే బ్రహ్మ నిలమును ఒకటే, వాడు మెట్టే భూమిను நீ மிதிக்கிற பூமியும் ஒண்ணுதான், அந்த ஐயங்கார் மிதிக்கிற பூமியும் ஒண்ணுதான், நீ குடிக்கிற தண்ணியும் ஒண்ணுதான், ஐயங்கார் குடிக்கிற தண்ணியும். இதுல எது வசந்தது, எது தாழ்வு? ஆதிசங்கரர் நடந்து வர்றார் குளிச்சுட்டு, இதெல்லாம் ஒருத்தர் வர்ற திண்டத்தகாதவர், கொஞ்சம் நகர்ந்துக்கோப்ப நான் போகணும். சிவபெருமான் வர்ற, அவர் கேட்கிற, இந்த உடம்ப நகர சொல்றிய, எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நகர சொல்றிய? ஆதிசங்கரர் கால் விழுறார், என்ன மன்னிச்சுக்கோங்க,
அறியாமையால் தவறு செய்து விட்டேன். அவர் மனுஷன். அறியாமையால் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளும். அப்பொழுது அந்த இறைமை அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். ஆக தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் ஒளிர்வதாம் உந்தி. ஷிரடி பாபாவை அந்த ஜமீன்தார் கூப்பிடுற, சுவாமி இன்னைக்கு எங்க வீட்டுல பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், கண்டிப்பா வந்திருக்கோம், உங்க கால் எங்க வீட்டுல படணும். சொல்றார், வர்றேன், அதுக்கு என்ன. பாக்குறேன், பணக்காரங்க ஏழுங்க எல்லாரும் போறாங்க. கடைசியில மிச்சம் மீதியில் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, பாபா வரவே இல்லை. எனக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் பாபாவை தேடி போற அவர் மஸ்ஜிதுக்கு. அங்க போயிட்டு, என்னங்க சுவாமி, உங்களுக்காக காலையில காத்துக்கிட்டே இருந்தேனே, வரவே இல்லையே. நான் எங்கப்பா, நாதமரம் வந்தப்பா, நீதான்ப்பா என்ன விரட்டி விட்டுட்ட. அப்படியா, நான் பார்க்கல, என்னவா வந்தீங்க? முதல்ல ஒரு நாயின் ரூபமா வந்தேன், நாய் மாதிரி. அந்த எச்சையில எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை சாப்பிடறதுக்கு வந்தேன். நீ தானடா கல்லை விட்டு எரிஞ்சு துரத்தன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, ஒரு பசித்த தாய், குழந்தையோட நான் வந்தேன், மடியில குழந்தை ஏந்திக்கிட்டு. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கையேந்தி கேட்டேன். எல்லாம் பத்தியெல்லாம் முடிட்டோம், அப்புறம் வா போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டேன். மூணாவது, ஒரு பிச்சைக்காரனா வந்தேன் நான். மிச்சம் மீதி இருக்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ள வேலைக்காரங்கள வந்து, பிச்சைக்காரா கடைசியில வா போ தள்ளிட்டாங்க. அப்புறம் வந்து நானு ஒரு ஏழையா உங்ககிட்ட கையேந்தி நின்னேன். அப்போ நாளைக்கு வா பார்க்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆக 4 முறை வீட்டுக்கு வந்தேன் எனக்கு. ஆக தன்னை உபாதி விட்டு ஓர்வது தான் ஈசன் தன்னை உணர்வதா உந்தி பெற தானாய் ஒளிர்வதா உந்தி. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், யாரோ ஒருத்தர் ரசிச்சு சாப்பிடுறாருன்னு நைன்னு அவர் சாப்பிடுறது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒருத்தர் ஆனந்தமா பாட்டு கேட்கிறாருன்னா வெயிட் பண்ணுங்க, தலை போற காரியம் ஒண்ணுமே கிடையாது. வழியில 2 நாய்கள் இனப்பெருக்கம் செய்யறதுக்காக கலவி பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய இயல்பு, அதனுடைய இயல்பு. அந்த கல்லை விட்டு எரியாதீங்க, அது கல்லை விட்டு எரிய மிக மகா பாவம். 2 உயிர்கள் சுகத்தை அனுபவிக்கும் பொழுது அது ஒரு ஆராதனை. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அதுதான். அது போல ஒருத்தர் நல்லா பாட்டு கேட்டிருக்காரு, ஏங்க ஏங்க வாங்க, யாரோ கூப்பிடுறாங்க, அவர் இசையில அந்த ரயிச்சுட்டு இருக்க. ஜெயஸ்ரீ வந்து அழகா ஒண்ணு அற்புதமான அற்புதமான அனுபவங்கள்லாம் எனக்கு ஜெயஸ்ரீ மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. அற்புதமான வாழ்க்கை இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நாங்க. அவங்க ஜெயஸ்ரீ அனுபவிக்கிறதே தனி. அதை நான் ரசிக்கிறேன் ருசிக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ரசிக்கிட்டோம், ரசிச்சு முடிச்சு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறச்ச எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி நானும் ரசிக்கிறேன். ஐயா இதை பாருமா, எது போன் அடிக்க பாரு, யாரும் கால் அடிக்காங்க, போய் பாரு. ஏன் நீ எந்திரிச்சு போய் திறக்கிறதுக்கு எனக்கு என்ன ஒரு நோகுது, உனக்கு என்ன நோகுதுங்க? காலியங்கள் அடிக்கிறது உனக்கும் கை கால் பண்ண கொடுத்துருக்க, அது ஏன் அவங்கதான் போய் திறக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்? சரி, வாஷ் பேஸில் 2 3 பாத்திரங்கள் இருக்கு, ஏன் அவங்கதான் அதை கழுவணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுதான் நீ வேற நான் வேறங்கிறப்ப அங்க இறைமை உனக்குள்ள தோணவே தோணாது. வரதராஜ பெருமாள் கோவில்ல பிராகாரத்துல நாராயண திவ்ய பிரபந்தம் சேவிக்கிற உரிமை நாட்டையங்க அகோபில மடம். வெளியே வந்தா ஐயர் ஜெயர் மடம். அடித்தடி சண்டை, இவங்க பேசுறாங்க அன்பு பத்தி, தெய்வீகத்தை பத்தி. சிதம்பரம் கோவில்ல அங்க சேவிக்கிறவா வேற, உள்ள தேவாரம் பாடுறவங்க தனி உரிமை. பண்டாரங்கள் பண்டாரங்கள் வெளியே தான் சேவிக்கணும், உள்ள சேவிக்க கூடாது, அங்க அடித்தடி. தீட்சிதர்கள் தான் மந்திரம் ஓதணுமா இங்க சிதம்பரம் கோவில், தேவாரம் பாடக்கூடாது. தேவாரம் பாடின சிவபெருமான் காதியா பொதிக்க போறாரு, இல்லாட்டி தீட்சிதர் சொல்ற மந்திரத்தை கேட்காம போறாரா? எங்க சார் போய்கிட்டு இருக்கோம்? மனித நேயம் இல்லாமல் இருக்கக்கூடியது இதுவா? இதுவா நமக்கு அற்புதமான காலபாவி சொன்னாங்க பெரியவங்க தியாகையார். யோசிச்சு பாருங்க, அதுதான் அற்புதமான ஔவையார் சொல்றாங்க ரொம்ப 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 அழகா. உடம்பினால் அன்றி உணர்வுதான் இல்லை, உடம்பினால் உண்ணியதையா. ஏய், உணர்வோட ரத்தமும் சதையும் உன்னோட எதிரில் இருக்காருடா, கடவுள் ரூபத்துல மனுஷன். ஒரு நாய் இருக்குது, பன்னி இருக்குது, ஒரு குரங்கு இருக்குது, அதனுடைய உணர்வை மதித்த நட, நீ தான் கடவுள். நீ உணர்வை புரிஞ்சிக்காத வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் காத தூரம். டேக் இட் ஃப்ரம் மீ. நீ பட்டை போட்டாலும் சரி, வர்டிகலா போட்டாலும் சரி.
வேற விஷயம். ஆறாவது, மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்பு. நீ கடவுளை தேடி போகாது. மாசற்ற கொள்கை. எது மாசற்ற கொள்கை? எனக்கு பசிச்சா வலிக்குது, எனக்கு பசிச்சா ரொம்ப சாப்பிடணும்னு தோணுது, மத்தவனுக்கு பசிச்சா கேள்வி கேட்காம கொடு. எனக்கு கால் அடிபட்டா வலிக்குது, மத்தவனுக்கு கால் அடிபடுற மாதிரி செய்யாது. மத்தவன் என்னை ஏமாத்தினா எனக்கு ரொம்ப வலிக்குது, மத்தவனை ஏமாத்த. ஆக அதுதான் மாசற்ற கொள்கை. மனத்தில் அடைந்த கால் உனக்குள்ள வந்துடுச்சுன்னு ஈசனை காட்டும் உடம்பு. சார் அவ்வை பிறகு நெத்தி அடி அடிக்கிறாங்க சார். ஏய், ஈசனை காட்டும் உடம்பு. உன் உடம்புலயே கடவுள் கண்ணாடியில் உன் முகம் தெரிகிற மாதிரி உனக்குள்ள கடவுள் தெரியவா? இதை நீ உணர முடியும். நான் சொல்லல, அவை பிராட்டி சொல்றாங்க. அடுத்தது, ஓசை உணர்வுகள் எல்லாம் தருவிக்கும் நேசத்தால் ஆயம். நேசத்தால் ஆயம். இது பார்த்துடலாம். மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த கால் குற்றங்கள் நீங்கிய நான், எனது, எனக்கு என்ற அகம்பாவம் நீங்கிய குணங்கள் உனக்குள் உண்டாகும் பொழுது ஈசனை காட்டும் உடம்பு. இந்த உழைப்பின் மூலமாகவே சர்வேஸ்வரனை நீ உணர முடியும். அடுத்தது, ஓசை உணர்வுகள் எல்லாம் தருவிக்கும் நேசத்தால் ஆயும். நேயம், மனித நேயம். மனித நேயம் உனக்குள்ள வளர வளர பேசுற பேச்சுக்கள், உன்னுடைய உணர்வுகள் எல்லாம் தருவிக்கும் அந்த இறைவனை. உனக்குள்ள இறைவன் நிற்பார், உனக்குள்ள இறைவனை மத்தவங்க உனக்குள்ள இறைவனை பார்ப்பாங்க சார். நீங்க பேசுற பேச்சு நல்லதா இருக்கும், நீங்க சொல்ற ஆசீர்வாதம் பலிக்கும், உன்னுடைய வாக்கு பலிக்கும், எல்லாமே பலிக்கும். நீங்க தான் கடவுள்கிட்ட உணர முடியும். அதுதான் அவங்க சொல்றாங்க, ஓசை உணர்வுகள் எல்லாம் தருவிக்கும். ஓசை, ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் முதலான தன்மாத்திரைகள் எல்லாமே இந்த சரீரம் உண்டாக்கும். எப்போ? நேசத்தால் ஆய உடம்பு. உங்க ஜீவாத்மாவுடைய இயல்புக்கு, பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் வெளிப்படும். அத நீ நேசத்தால், மனித நேயத்தால் ஒன்றுபடும் பொழுது ஈசனை காட்டும் உடம்பு. சார், இதை விட அழகான தமிழ் இருக்கு. நீ ஈசனை காட்டு, கோயிலுக்கு போக வேண்டாம், நீ உடம்பே கோயில் தான்டா. உனக்குள்ள கோயில், கடவுளை எல்லாரும் பார்ப்பாங்கடா சொல்றாங்க. என்ன ஒரு அற்புதமான அற்புதமான வார்த்தையில விளக்கவே முடியாது. அவ்வை பிராட்டி அனுபவத்தால பேசுறேன். அவை பிராட்டி அனுபவத்தால பேசுறேன். அடுத்தது, உயிர்க்கு உறுதி எல்லாம் உடம்பின் பயனே அயிர்ப்பு இன்றி ஆதியை நாடு. அயிர்ப்பு இன்றி, சலிக்காம, இன்றைக்கே வருமோ நாளைக்கு வருமோ அறியேன் கோவே துன்றுமல வெம்மாகி வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் தாய்மன். ஒரு அற்புதமான, இன்னைக்கு இது வருமோ தெரியாது, நாளைக்கு வருமோ தெரியாது, ஆனால் உங்களை விடமாட்டேன், விடமாட்டேன், கெட்டியா பிடிச்சிட்டு. ஆதிகை நாடு. ஆதிகை நாடு, உனக்குள் இருக்கும் இறை தத்துவத்தை நாடு. எப்படி? அயிர்ப்பு இன்றி, நைரந்தரிய தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவித்தா திருட்டபோது. அயிர்ப்பு இன்றி, வித் எந்தூசியாசம். இந்த உடம்பு மூலமா தான் கடவுளை நான் உணர முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவ்வையார் வழிகாட்டுறாங்க. வாங்க, அந்த உடம்பை திடமா வச்சுக்கோங்க. உயிர்க்கு உறுதி எல்லாம் உடம்பின் பயனே. அந்த உயிர் உடம்பு இல்லாம இயங்க முடியாது. அந்த உயிர் இயங்க உடம்பு தேவை. ஆனால் அந்த உடம்பில் உயிர் இருக்கும் பயன் என்ன? அயிர்ப்பு இன்றி ஆதியை நாடு. உன்னை உண்டாக்கிய, உன்னை தோற்றம் கொடுவித்த அந்த இறைவனை நாடு. அது ஒன்றுதான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர்கள், அந்த உயிரினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட குரல் சரியா? உடம்பின் பயன்ல இத்தனை வருது, இத்தனை வருது. மறக்காதீங்க. எப்படி இல்ல அவ்வை பிராட்டி அந்த கடைசியில சமம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது, உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் திடம் பட திருப்பி திருப்பி தான் சொல்றாங்க. ஈசனை தேடு, ஈசனை தேடு, ஈசனை. அவங்க திருப்பி திருப்பி சம்மட்டி அடிக்கிறதுனால அடிக்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வருதுன்னு எனக்கு சொல்லுவாங்க. If you go on repeatedly telling the same thing, your body, your psychology will automatically repeat. This is the principle adopted by Hitler, the great Hitler. Hail Hitler, Hail Hitler சொல்லிக்கிட்டே இருக்கு. This is order.
அவன் மிலிட்டரியில் இருக்கிற ட்ரூப் எப்ப பார்த்தாலும் ஹெயில் ஹிட்லர் ஹெயில் ஹிட்லர்னு சொல்லணும். அவன் கனவுல கூட ஹெயில் ஹிட்லர்னா துப்பாக்கி தூக்கிட்டு போவான். தட் வாஸ் அ ஃபார்முலா அடாப்டட் பை ஹிட்லர். அது போல அமைப்பிரட்டி சொல்றாங்க, ஈசனை நாடு ஆதியை தேடு உடம்பின் பயணிது. திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அப்பதான் 100%ல 10% நீ கடத்தேருவ இந்த ஜென்மத்துல சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். உயிர்க்கு உறுதி எல்லாம் உடம்பின் பயனே அயிர்ப்பு என்று ஆதிகை நாடு. அடுத்தது உடம்பினால் பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு. உடம்பினை பெற்ற இது வெரி ஈஸி. இதுக்கு பெரிய விளக்கமே தேவையில்லை. இந்த உடலாகிய கருவியின் மூலம் இறைமையை உனக்கு உள்ளும் புறமும் ஆராய்ந்து நாடுவாயாக. திடம்பட ஈசனை தேடு. இருக்காரு, நீ தேடணும். தேடாம உட்கார்ந்த இடத்துல கிடைக்காது யாருமே. முயற்சி பண்ணணும் நீங்க. ஆக இந்த உடம்பு இருக்கிற பயனே உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஈசனை தேடுவது தான், ஈசனை நாடுவது தான். இது ரொம்ப அழகா திருமூலர் சொல்லுவார். பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உள. பால் பசு 5ம் மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் உண்டானால் வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5ம் பாலாய் சொரியுமே. அற்புதமான திருமூலர் திருமணம். பார்ப்பான், பார்ப்பான் பிரம்மத்தை உணர்ந்தவன். பிரம்மம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கு. அந்த பிரம்மத்தை நீ உணர பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் இருக்கின்றன. அந்த 5 புலன்களும் ஈசனை நாடாமல் மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன. இஷ்ட மனம் போன போக்கில் திரும்புது. பாட்டு ஒண்ணு கேக்குது, உடம்பு ஒண்ணு பண்ணுது, கண்ணு ஒண்ணு பாக்குது, மூக்கு ஒண்ணு வாசனை பாக்குது, வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் உண்டானால் வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5ம் பாலாய் சொரிவது. என்ன திருமலர் சார் சொல்ற. ஆக திரும்ப திரும்ப நான் அவ்வை குரலுக்கு at the outset I gave you everybody a note or a statement of warning. It will not be அவ்வளவு ரம்யமா கேட்கறதுக்கு சுகமா ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் அ டைரக்ட் ஹிட் ஆன் யுவர் ஆப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். இதை 3-4 முறை படிச்சு அடிச்சுக்கிட்டதான் நம்ம இந்த ஜென்மாவில கொஞ்சமாவது உருப்படுவோம். நீங்க அவன் உபன்யாசம் பண்றாங்க, எவன் உபன்யாசம் பண்றாங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில 0 இருப்பீங்க. You will be standing in the square number 1. First of all, try to understand what your body is made up of. What are the feelings you have? What are the emotions you are made up of? How you are relating it to yourself, to others, and to the things, and to the situation. நம்மளை சுத்தி 3 தான் இருக்கு. மறக்கவே மறக்காதீங்க. ஒன்னா ஜனங்க இருக்கிறாங்க, இல்லாட்டி பொருள்கள் இருக்கு, இல்லாட்டி சந்தர்ப்பங்கள். Either people or objects or situation. இது ஒவ்வொன்றத்தோட you have to relate. That is சாதனா. திருப்பி திருப்பி நான் வாய் நிறைய வாய் கிழிய தொண்டை கிழிய கத்துறது இதுக்குதான். அதுதான் சாதனம். இந்த மனுஷன் இதை கோபிச்சுக்கிட்டாரு. இவர் என்ன வாய் கபகபான்னு ஆடிச்சு, வார்த்தை வந்துச்சு, என்ன யாருன்னு எனக்கு தெரியும். இந்த ஆளு புலம்புனா நான் எதுக்கு வருத்தப்படணும்? அதுதான் ஞானம். அந்த ஞானத்துல நீங்க ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். எவ்வளவு வர்றான் அவனுக்கு மனப்பன் திட்டுறான். ஒரு புத்தி இல்லாத குழந்தை கபகபான்னு சொல்லி பாருங்க, கோபமே வராது. எனர்ஜி ஷிஃப்ட். அப்பதான் நீ ஞானத்தின் படியில முன்னேறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஏறீங்க ஒரு லிப்ட்ல கதவு மூடிக்குது. ஒரு குழந்தை கை ஐயோ உள்ள வாங்குது. என்ன தீட்டிட்டியே, என்ன தொட்டுட்டியே, எனக்கு தீட்டாயிடுத்து. அட மடையா, நீ லிப்ட்ல மாட்டிக்காம அந்த குழந்தை உன்னை உள்ள தள்ளி இருக்குது. அதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லுவியா? தீட்டுப்படுத்துறதுக்கு நீ என்ன மனுஷன்? 10 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு விமோச்சனமே கிடையாது. ஆக முதல்ல உங்கள் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கருவிகளை வைத்து பாருங்கள். ஒவ்வொரு உணர்வும் உங்களை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதோட மல்லுக்கு நிக்காதீங்க. அந்த உணர்வை ஒரு சாட்சி பூதமா பாருங்க. அப்பதான் நீங்க ஞானத்தின் பாதையில் முன்னேறலாம். அதுக்காகத்தான் நான் திருப்ப திருப்ப சொல்றது, அவ்வை ஞான குரல் இஸ் ஆப்ஸ்ட்ராக்ட். எல்லாரும் உருப்படணுங்கிற ஒரே காரணத்தை தான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஆவரேஜ் என்னுடைய வியூவர்ஷிப் 40 இருக்கும். I am openly, I am declaring it.
Every session minimum will be viewed by 40-45 people. இந்த அவை ஞான குரல் 1வது பாகம் 12 பேர் தான் பார்த்திருக்காங்க. That itself is self-evident. It's going over their head. It's becoming Latin and Greek for them. I don't bother. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் மனம் எடுத்துரைத்தார். எவர் வரிடம் நில்லே நெஞ்சு. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வர்றவங்க கூட வாங்க, வராங்கடி நான் உருப்படுவேன். அவ்வளவுதான். This is important. With this, பார்ப்பா நகத்திலே பால் பசு 5 உள. மெய்ப்பாரும் என்று வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் உண்டானால் வெறியும் அடங்கினார். பார்ப்பசு 5 பாலாய் சுருங்கி. இந்த கண்ணு உள்ள பார்க்கணும், இந்த காது உள்ள கேட்கணும், இந்த மூக்கு உள்ள சுவாசிக்கணும், இந்த ஸ்பரிசம் உள்ள நேசிக்கணும். அப்ப நீ கடவுளை உணர்வாய். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் மறுபடியும் பாத்தீங்கன்னா, வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கா தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போம். தேனுக்குள் இன்பம் சிவப்பா கருப்பா? தேனுக்குள் இன்பம் சிறந்திருந்தார் போல் என் ஊனுக்குள் ஈசன் சிறந்திருந்தானே. திருமணம் சொல்ற, உன் உணர்வின் மூலமாக நீ உணர்வைத்தான் அறிய வேண்டும். தேனுக்குள் இனிமையைத்தான் உணர முடியும். தேனுக்குள்ள கணக்கு பார்த்த பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், திருமலர் சொல்ற, வானுக்குள் ஈசனை தேடும் மருளர்கள். மருளர்கள் அறியாமையில் ஊன்றி கிடப்பவர்களே, வானத்துல எங்கடா தேடுற கடவுளை? தேனுக்குள் இன்பம் சிகப்போ கருப்போ? தேனுக்குள் இன்பம் சிறந்திருந்தார் போல் என் ஊருக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. ஒளிந்திருந்தானே. எப்படி ஒரு கட்டையில் நெருப்பு இருப்பது போல், ஒரு பாலுக்குள் நெய் மறைந்திருப்பதை போல் என் ஊனுக்குள் இறைவன் ஈசன் உறைந்திருக்க. அதை உணர்ச்ச நாம தான் கடவுள். கடவுள் தனியா இங்க டக்குன்னு சிவபெருமான் குதிக்க மாட்டார். குதிக்கட்டும். அடுத்தது 10வது கடைசியா, அன்னத்தால் ஆய உடம்பின் பயன் எல்லாம் முன்னோனை காட்டிவிடும். அன்னத்தால் ஆகிய உடம்பெல்லாம், நம்ம சாப்பாட்டு போட்டு சாப்பிடுற இந்த ஆகாரத்தால் உடம்பு, அதன் பயன் என்னடான்னா முன்னோனை காட்டிவிடும். ஆதி பகவன், எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை காட்டிவிடும். உன் உடம்புல அந்த கடவுள் தெரியணும். அதுக்காக இந்த உடம்பு கடவுள் தெரியணும்னு கண்ணாடி ஆகணும், சலனமற்ற நீர்நிலை ஆகணும். அப்படி நீ உன் உடம்பை மாத்திக்கிட்டேன்னு உனக்குள்ள கடவுள் மற்றவர்கள் பார்ப்பார்கள், நீயும் உணர்ந்தான் என்று ஒரு அற்புதமாக இந்த உடம்பின் பயனை பற்றி நெற்றியடி அடிக்கிறாங்க ஔவையார். ஆகிய உணர்வுகள் நம்ம 3 தான் இருக்கு நமக்கு. மனசு, உடம்பு. உடம்பு என்பது ஊனாலானது. அடுத்தது மனம், எண்ணங்களாலானது. அடுத்தது உள்ளம், உணர்வுகளாலானது. எதையுமே வெறுக்காதீங்க. அது என்ன பண்ணுதுன்னு யோசிக்கும். எனர்ஜி ஷிஃப்ட், பிரதிபக்ஷ பாவனா, பிரதிபக்ஷ பாவனா. அது செஞ்சுதான் ஆகணும். செஞ்சாதான் you will become a PhD or doctorate and you will know who you are in reality. Very very important. இதுக்கு மேல ஒரு 2 பாட்டு பார்க்கலாம். என்ன, நந்தவனத்தில் ஒரு ஆண்டு அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை எதுக்கு நான் தோண்டி கொண்டு வர தெரியாம உடைத்தாண்டு கடுவெளி சித்தர் ரசிச்சு பாடுற கடவுள் இந்த உடம்பு கொடுத்துட்ட எத்தனை பேர் நான் சொல்றது. அடுத்தது என்ன, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடைத்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் நொந்த சோறும் வெந்த காயும் போட்டு அடைத்த பையடா. என்ன அழகா கடுவெளி சித்தர் சொல்றாரு பாருங்க. வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் வெந்த சோறும் வெந்த காயும் போட்டு அடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடைத்த பையன். அந்த சிவ காற்று உனக்குள்ள இருக்கிறச்சியே, அந்த சிவம் என்பது என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கடுவெளி சித்தரின் அற்புதமான பாடல். பாம்பாட்டி சித்தர் ஊத்தை குடிதனிலே மண்ணை எடுத்து உதிர புனிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனாம் பண்ணும் பாண்டம்
வரை ஓட்டுக்கும் ஆகாது என்று ஆடு பாம்பு, ஊத்தை குழிதனிலே மண்ணை எடுத்து. அம்மாவோட கர்ப்பப்பையில சதை பிண்டமா வளர்ற ஊத்தைன்னா நாற்றம் அடிக்கக்கூடிய ஊத்தை குழிதனிலே உண்டை எடுத்து. யூ பிகம் a fetus, zygote. You become a fetus. வளர்றீங்க. ஊத்தை குழிதனிலே உண்டை எடுத்து, உதிர புனிலிலே உண்டை சேர்த்து. இங்க உதிரம் வளர வளர நீங்க வளர்றீங்க. வாய்த்த குயவனா அவர் பண்ணும் பாண்டம். கண்ணு வருது, மூக்கு வருது, தண்டுவடம் வருது, மூளை வருது, கை வருது, கால் வருது. வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரை ஓட்டுக்கும் ஆகாது என்று ஆடுப்பான். வரை ஓடுன அங்கங்க சட்டி பானை உடஞ்சி எடுத்தோன்னே தனி ஒரு சில்லுக்கு வழக்கம். அந்த சில்லுல மழை தண்ணி எல்லாம் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பானை உடஞ்சிடுச்சுன்னு சின்ன மழை பெஞ்சா நிற்கும் அது தண்ணி. அது எதுக்கு உபயோகப்படும்? எதுக்குமே. வரை ஓட்டுக்கும் ஆகாது என்று ஆடு பாம்பு. பாம்பாட்டு சித்தர் சொல்றார். ஆக அப்பேற்பட்ட உடம்பு கீழே விழும் முன்பு நாம் இந்த உடம்பின் பயனாவதெல்லாம் உள்ளுரியம் ஈசனை நாம் உணர வேண்டும் என்பதுதான் ஔவையார் நல்லா வழிகாட்டுறாங்க. எப்படி வழிகாட்டுறாங்க? உன்னுடைய உணர்வால், நேயத்தால், உன்னுடைய வழிபாட்டினால், உன்னுடைய தர்ம வழியினால் உடம்பை பாதுகாத்து அவர்களுக்கு ஈசனை நீ நேசிப்பாயாக. அப்போ ஈசனை காட்டும் உடம்பு. நான் சொல்லல சார், ஔவையார் சொல்றாங்க. கடவுளை உன்னை பார்ப்பாங்க, நீ கடவுளா இருப்ப. அது எந்த விதமான இல்லை. ப்ரொவைடர், நீ அதை நேசிக்கணும். நீ மனித நேய உடையவன். ஆக இப்பொழுது நாம் வந்து உடம்பின் பயன் என்னங்கிறது நாம இந்த 2 தடவை பார்த்திருக்கோம். அடுத்தது தாரணை. தாரணை தாரணை தாரணைன்னா ஒருமுகப்பட்டு. அஷ்டாங்க யோகால என்ன இருக்கு? யமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யாகார, தாரணா, தியானா, சமாதி. அந்த அஷ்டாங்க யோகத்துல தாரணா என்றால் இடைவிடாத நோக்கம், இடைவிடாத ஒரு ஆற்றொழுக்கு. ஒரு எண்ணெய் சட்டில எண்ணெய் தொட்டா அப்படியே விடைவிடாம வரதா தாரதாரையாம்போ. தாரதாரியா அழுதாண்டா, தாரதாரியா அழுதாண்டான்னு விடாம. அந்த விடாம நீ என்ன செய்யணும்? உன்னுடைய மூச்சை வச்சுக்கிட்டு, உன்னுடைய நாடிகளை வச்சுக்கிட்டு, உன்னுடைய ஹார்மோன்ஸை வச்சுக்கிட்டு வர்றாங்க. வாயு தாரணை, அமுத தாரணை, நாடி தாரணை என்று இந்த 3 வாரங்களை நாம எப்படி நமக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை ஒருமுகப்படுத்துதல் பற்றி ஔவையார் தெள்ள தெளிவாக ராஜயோக பாதையில் நம்மை அழைத்து செல்வோம். ஆக எப்படி போகணும் சொல்லிட்டாங்க, பாதை காட்டியாச்சு. அடுத்தது இப்போ மோட்சம் சொல்லும் அது காட்டிட்டாங்க. இப்ப அந்த வழியில் நம்ம கார் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த காரை எப்படி பயன்படுத்தணும் சொன்னாங்க, கார் நோக்கமும் சொல்லிட்டாங்க. ஆக உடம்பின் பயனை நாம பார்த்துட்டோம். இதை நிதானமா படிங்க, ரசிச்சு படிங்க. ஏன்னா இதுதான் 100க்கு 100 பிரத்யக்ஷ உண்மை. நேக்கட் ட்ரூத். அதுக்கு வெள்ளை அடிச்சு கரும்பு அடிச்சு சேப்பு பிரயோஜனமே கிடையாது. When you stand naked, that is what your body means. That naked truth is being brought out in the abstract form of the great Avai Pirati. இதை உணர்ந்துட்டா நமக்கு the choice is yours always. Thank you, Arun. Thank you for the opportunity. என்னுடன் பயணித்தமைக்கு மிக்க நன்றி. ஆக அவ்வை குரல் என்பது it takes time, but this is the final and the things declared by the great Avai Siddhar. Very good. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity.